உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை நடத்தி வருகிற தாக்குதல்களில் ஒரு தாக்குதல் கூட இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு நிகரானது அல்ல. இஸ்ரேலுடனான வர்த்தக தொடர்புகளை மொத்தமாக நிறுத்துவதாக துருக்கி அறிவித்திருக்கிறது. ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வரை இருக்கிறது என்பதை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இன்னும் ஒரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ஒரு மங்கலான நிலை எடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மயக்கம் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில். என்னன்னா என்ன நடக்குது என்பதை இஸ்ரேலும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை, ஹமாஸும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை. ஆனால் முதல் தடவையாக பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு குழு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு காசா மற்றும் காசாவை ஒட்டி உலக அளவிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு நாம் 210வது நாளாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இடத்திலே நடக்கக்கூடிய சண்டை தொடர்பாக ஒரு நாள் 2 நாள் 3 நாட்கள் என்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் அளவுக்கு கூட செல்லலாம். ஆனால் கடந்த 7 மாதங்களை நெருங்குகிற அளவுக்கு ஒரு பகுதியை பற்றி இந்த உலகே பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அது காசாவினுடைய மண்ணின் பிரச்சனையாகத்தான் இருக்க முடியும் என்றால் அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. காசாவிலே நடக்கக்கூடிய சண்டையை விட அதிக காலங்கள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய சண்டை தான் ரஷ்யா உக்ரைன் மோதலாக இருக்கிறது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் மோதலை பற்றி வெளிவருகிற செய்திகளும் அதற்கு ஆதரவான எதிரான கருத்துக்களையும் விட அதிக அளவுக்குண்டான பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஈர்த்து வருகிற ஒரு விவகாரமாக இந்த காசா மீதான அநியாயங்கள் தற்போது உச்சம் தொட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட தற்போது அமெரிக்காவை தாண்டி ஜெர்மன், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் மேற்கு நாடுகளின் பல நாடுகளிலும் மாணவர் போராட்டங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அதையும் மீறி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு காசாவையொட்டி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பல முக்கியமான விரிவான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சுருக்கமான சில செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை ஏற்கனவே ஹொர்மூஸ் பகுதிகளில் ஈரான் கைப்பற்றி இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். கைப்பற்றியது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்துதான் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களையும் அடுத்த நாளே நடத்தி இருந்தது. அந்த கப்பலை கைப்பற்றிய ஈரான் கப்பலில் இருந்த பணியாளர்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் விடுதலை செய்து விட்டோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் ஆல்ரெடி அவங்க கைமாற்றிட்டாங்க. கப்பலை ஈரான் கைவசம் வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கப்பலில் இருந்த சரக்குகள் அனுப்பப்பட்டு விட்டது. இன்றைக்கு அதில் இருந்த பணியாளர்கள், குறிப்பாக இந்திய பணியாளர்கள் எல்லாம் அதிலே இருந்தார்கள், இஸ்ரேலுடைய பணியாளர்களும் இருந்தார்கள். அத்தனை பேரையும் மனிதாபிமான ரீதியாக நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் என்கிறது ஈரான். இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரங்களில் இஸ்ரேல் பல வீர பேச்சுக்களை எல்லாம் பேசியிருந்தது. நாங்கள் முடக்கிட்டோம், தடுத்துட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம நேற்றும் சொல்லியிருந்தோம். ஈரானுடைய தாக்குதலில் ஏவப்பட்ட ட்ரோன்களில் 25% குறைவானவற்றை தான் அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் தடுத்து நிறுத்தியது. மற்ற அத்தனையுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற புதிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரம் உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை நடத்தி வருகிற தாக்குதல்களில் ஒரு தாக்குதல் கூட
இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு நிகரானது அல்ல என்கிற ஒரு ஆய்வும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தத்தில் இதுவரைக்கும் 2 ஆண்டுகளாக பல தாக்குதல்களை ரஷ்யா உக்ரைன் மீது செய்து வந்தாலும் அந்த தாக்குதல்களில் ஒன்று கூட இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதலை கூட ரஷ்யா நடத்தவில்லை. அந்த அளவுக்கு அகோரமான பயங்கரமான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகளுடைய தாக்குதல்களில் 1991ஆம் ஆண்டில் சதாம் ஹுசைன் ஸ்கட் ஏவுகணைகள், ஸ்கட் என்கிற ஒரு வகை ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருந்தார். அதற்கு பிறகு முதல் தடவையாக தற்போது ஈரான் இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல்களை ஏப்ரல் மாதத்தில் நடத்தி இருந்தது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதல் தான் இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல் என்பதுதான் இதனுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று, அதாவது வியாழக்கிழமை, இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வியாழக்கிழமை ஒட்டுமொத்தமாக 400 ட்ரக்குகள் முதல் தடவையாக காசாவுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 400 ட்ரக்குகளை அனுமதித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். தற்போது இந்த ட்ரக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக அனுப்பப்படுவது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் 400 ட்ரக்குகள் இதுதான் முதல் தடவையாக அனுப்பப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. இது உண்மை தகவலா இல்லையா என்பதை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் தாங்கள் அனுப்பியிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அனுப்பப்பட்டால் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அந்த மக்களுக்கான இந்த மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதுதான் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிற அதே நேரத்தில் நிரந்தர காசா போர் நிறுத்தம் வருகிற வரைக்கும் இஸ்ரேலுடனான வர்த்தக தொடர்புகளை மொத்தமாக நிறுத்துவதாக துருக்கி அறிவித்திருக்கிறது. வியாழக்கிழமை துருக்கியினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. டர்க்கியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நேட்டோவில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த அதிக இராணுவ பலத்தை கொண்ட ஒரு நாடு. இவர்கள் இஸ்ரேலோடு முழுமையான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இஸ்ரேலுடனான பல தொடர்புகளை தற்போது இந்த காசா விவகாரமாக துண்டித்துக் கொண்டே வருகிறார் அர்துகான். அந்த அடிப்படையில் இஸ்ரேலுடனான கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதிகளை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்லி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக டர்க்கி அறிவித்திருந்த நிலையில் தற்போது வர்த்தக தொடர்புகளையும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வர்த்தக தொடர்புகளை துருக்கி துண்டிக்கிற காரணத்தினால் துருக்கிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிக்கிற அளவுக்கு துருக்கியினுடைய இந்த செயல்பாடு மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் 2023 மட்டும் 6.8 பில்லியன் US$ அளவுக்கு துருக்கியும் இஸ்ரேலும் பிசினஸ் செய்திருக்கிறார்கள், வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான பிசினஸ் இந்த நாடுகள் ரெண்டுக்கும் இடையில் நடக்கிற நேரத்தில் தான் தற்போது துருக்கி மொத்தமான வர்த்தக தொடர்புகளை துண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு ஒரு மாபெரும் பொருளாதார இழப்பாக மாறும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. துருக்கி தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக 1000 மாற்று கருத்துகள் நமக்குள் இருந்த போதும் துருக்கியினுடைய இந்த நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டுக்குரியது என்பதிலே மாற்று கருத்தில்லை. கடைசியாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்றுதான் துருக்கியிலிருந்து மீண்டும் கத்தாருக்கு பயணப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 13 நாட்கள் துருக்கியிலே அவர் துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகான் உட்பட பல முக்கியஸ்தர்களை சந்தித்து பேசிய நிலையில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய பயணம் முடிவுற்ற அடுத்த கணம் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவில் பாரிய போராட்டங்கள் அமெரிக்க மக்களால் மாணவர்களால் என்று பல பேராலும் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் பல பல்கலைக்கழகங்களும் அமெரிக்காவினுடைய மாணவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். 40க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அமெரிக்க மாணவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பல பல்கலைக்கழகங்களுக்குள்ள போலீசார் நுழைந்து தடியடி நடைத்து குண்டுக்கட்டாக மாணவர்களை தூக்கி கொண்டு சென்று கைது பண்ணுகிற நிலைகளும் உருவாகி இருந்தாலும் அதையும் மீறி மாணவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக போலீஸை வரவழைத்து இந்த மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நிறுத்துங்கள் என்று கியூபெக் யூனிவர்சிட்டியும் இன்றைக்கு போலீசாரிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் கியூபெக் யூனிவர்சிட்டிக்கு உள்ள 1000
ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே டசன் கணக்கான டென்ட்டுகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு போலீஸ் வரவழைப்பை அந்த பல்கலைக்கழகம் செய்வதற்கு தயாராகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிற இறுதி நேரத்தில் போலீஸ் வரவழைக்கப்பட்டு கொண்டிருப்பதான செய்திகளும் வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வர இருக்கிறது என்பதை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல முக்கியஸ்தர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் இஸ்ரேல் ஐசிசிக்கு எதிராக, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிராக பலவிதமான எச்சரிக்கைகளையும் வார்னிங்குகளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஐசிசி சார்பாக கடுமையான ஒரு வார்னிங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை மிரட்டி இருக்கிறது ஐசிசி என்று கூட சொல்ல முடியும். அதாவது எங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் தலையை நுழைக்க கூடாது, எங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நாங்கள் கொடுக்கிற தீர்ப்புகளில் தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, மீறி அதை நீங்கள் செய்தால் அதைவிட உச்சகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரலாம் என்று இன்றைக்கு ஐசிசி மிரட்டி இருக்கிறது இஸ்ரேலை. இதுவெல்லாம் இந்த ஐசிசியினுடைய தீர்ப்பால என்ன பெருசா நடந்துட போகிறது என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் ஐசிசி எல்லாம் இப்படி இஸ்ரேலுக்காக இஸ்ரேலை பத்தி பேசுவாங்க, இஸ்ரேலையே மிரட்டுவாங்க என்பதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத விஷயங்கள். காரணம் என்னன்னு கேட்டா இப்ப எல்லோருமே இந்த பக்கம் சரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரிந்து கொண்டிருக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றமும் என்பதுதான் உண்மை. எந்த அளவுக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும். பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநா அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தீர்மானத்தோடு அல்ஜீரியாவினால் ஐநா சபையிலே கொண்டு வரப்பட்ட, ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை வீட்டோ பவரை பயன்படுத்தி செயலிழக்க செய்து தள்ளுபடி செய்தது அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது ஐநாவில் அதாவது பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகரிக்கும் போதுதான் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் என்கிற நிலையில் தற்போது ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் என்னவென்று சொன்னால் பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை சுயமாக நாங்கள் தனி தேசமாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்து வருகிறார்கள். இஸ்ரேலுடனான தொடர்புகளை நாங்கள் துண்டிக்கிறோம் என்றும் அறிவித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் கொலம்பியா இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறோம் என்று தூதுவரை வெளியேற்றி இருக்கிறது. இறுதியாக ஜமேக்கா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஐநாவிலே உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய 193 நாடுகளில் 139 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருந்த நிலையில் தற்போது 3 நாள் 2 நாட்கள் இடைவெளியில் பல நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து வருகிறது. இதுவரைக்கும் 142 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இன்னும் ஒரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அதாவது கரீபியன் தீவுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு முக்கியமான நாடுதான் டிரினிடாட் டொபாகோ என்கிற ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய தேசிய கொடிதான் இந்த கொடி, டிரினிடாட் டொபாகோ என்கிற நாடு. அந்த நாட்டினுடைய தேசிய கொடியைத்தான் நீங்க பார்க்குறீங்க. இது எங்க இருக்குதுன்னு சொன்னா இங்க வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும். இதுதான் வெனிசுவேலா, தென் அமெரிக்க நாடுகளில் மிக முக்கியமான நாடு வெனிசுவேலா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கயானா இருக்கிறது. இது மாதிரி பல நாடுகள் நம்ம பெரிய அளவில் நம்ம அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் வெனிசுவேலா. அது இல்லாத பல நாடுகளும் இந்த பகுதிகளில் இருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு உள்ளே தான் இந்த இடத்துல இருக்குது டிரினிடாட் அண்ட் டொபாகோ என்கிற இந்த நாடு. இது ஒரு தீவு கூட்டங்களை கொண்ட ஒரு முக்கியமான நாடு. இங்க நீங்க பார்க்கலாம் அதை. இந்த கரீபியன் தீவுகளில் இந்த தென் அமெரிக்க நாடுகளுக்குள்ளதான் இந்த நாடு அமைந்திருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கிற 193 நாடுகளில் 143வது நாடாக இன்றைக்கு இந்த நாடும் தற்போது பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த டிரினிடாட் டொபாகோ என்கிற நாட்டினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா,
பாலஸ்தீன அரசாங்கத்தை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிப்பதாக நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு இது ஒரு நிலையான அமைதியை உண்டாக்குவதற்கு காரணமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் கரீபியன் நாட்டினுடைய வெளியுறவு செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நடவடிக்கை பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்தை நாங்கள் கொடுக்கிற இந்த நடவடிக்கை என்பது பாலஸ்தீன பகுதிகளில் இடம்பெறுகிற பிரச்சனையில் வளர்ந்து வருகிற சர்வதேச சமூகத்தினுடைய ஒருமித்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன சொல்லாமல் சொல்றாங்கன்னா, உலகமே பலஸ்தீன் பக்கம் திரும்பி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மட்டும் இஸ்ரேல் பக்கம் நிற்க முடியாது. இந்த கரீபியன் நாடுகளை பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளாக இருந்தவர்கள் அவர்களே இப்போ மாறி என்ன பண்ணுறாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆயிடுச்சுன்னா பாலஸ்தீனுடைய அம்பாசிடரை கூட அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம நாட்டில் பாலஸ்தீனத்திற்கான அம்பாசிடர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம நாடும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கிற டிரினிடாட் டபாகோ என்கிற நாடும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு என்றைக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தான் நீதியானது, தார்மீகமானது என்கிறது அந்த நாடு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், உலகமே அமெரிக்காவும் பிரான்சும் அதையொட்டிய சில நாடுகளும் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்றாலும் கடைசியில் நடந்த வீட்டோ பவரை பயன்படுத்திய அந்த தீர்மானத்தில் கூட பிரான்சு கூட பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு கொடுக்கணும் என்கிற இடத்துல தான் வந்து நின்னாங்க என்கிறது நமக்கு தெரியும். கடைசியில் அமெரிக்கா மட்டும்தான் நிற்க வேண்டி வரும். மற்ற அத்தனை நாடுகளுமே இந்த பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை, நம்முடைய துஆக்கள் வீணாகவில்லை. எனவே மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதில் பின்வாங்கி விடாதீர்கள். அனைத்து தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். அவர்களுடைய சுதந்திர தேசம் உருவாகுவதற்காக இறைவனிடத்திலே கையேந்துங்கள். அது மாத்திரம்தான் நாம் செய்யவும் முடியும் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்விடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் இவ்வளவு கேட்கிறமே, என்ன நடக்குதுன்னு யோசிச்சீங்கன்னா இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க மாணவர்கள் தெருவுக்கு வந்திருப்பதும், அமெரிக்க மாணவர்கள் போராட்டத்திலே குதித்திருப்பதும், இத்தனை நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டு வருவது எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே பிரார்த்திப்பதை நிறுத்திவிடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் பல விவகாரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாடு அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு, சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கைகளுடைய தலைவர் ஜோசப் போரெல் ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியல் முழுமையாக வெளியாகவிட்டாலும் அயர்லாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம், மால்டா, ஸ்லோவேனியா போன்ற நாடுகள், கிட்டத்தட்ட 5 நாடுகள் அண்மையிலேயே மிக நெருக்கத்தில் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழும். பாலஸ்தீன மக்களுடைய அந்த சோதனைகள் கண்டிப்பாக வெற்றியாக மாறும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்ஷா அல்லாஹ். இப்படியான நேரத்தில் தான் என்னவெல்லாம் மேலதிகமாக காசாவுக்குள் நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், காசாவுக்குள்ள உணவுகளை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் காசாவுக்கு சொல்லி ஒரு மிதக்கும் துறைமுகத்தை அமைக்கப் போகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. தற்போதைய நிலையில் அந்த துறைமுகத்தினுடைய பணிகள் மொத்தமாக நிறைவுக்கு வந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய படையைச் சேர்ந்த 1000 பேர் அந்த துறைமுகத்தை அமைக்கிற பணிகளில் காசாவில் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர இராணுவம், சுதந்திர போராட்ட இராணுவமாக இருக்கிற ஹமாஸ் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை இந்த தகவலை கண்டறிந்துள்ளதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் அவங்களோட சண்டைக்கு நாங்கள் அங்கே போகலை, அங்கே உதவி செய்யத்தான் போயிருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடைய உத்தரவை என்னன்னு கேட்டால்,
அவர்களுடைய படைகள் எதுவும் காசாவுக்குள் தரையில் கால் வைக்காது. இந்த தேவையான துறைமுகத்தை அமைச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க, அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறோம்ங்கிறாங்க. எது எப்படி போனாலும் அவர்கள் தரைக்குள் நுழைந்து வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்று ஹமாஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருக்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவர்கள் வந்து துறைமுகம் அமைக்கலாம், அவங்க உணவு கொடுக்கலாம், அதையெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதுவில்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதம் தூக்கி சண்டைக்கு வந்தால் கண்டிப்பாக அமெரிக்க படைகளோடும் மோதுவோம் என்கிற செய்திகளை ஆல்ரெடி ஹமாஸ் சொல்லியிருக்கும் போது அப்படியான எண்ணங்கள் எங்களுக்கு இல்லை, எனவே ஹமாஸ் எங்களை தாக்க வாய்ப்பில்லை என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு யுத்தம் நிறுத்தம் வராதா என்று நம்ம பல பேரும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னைக்கு இது முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு மங்கலான நிலை எடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மயக்கம் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில். என்னன்னா என்ன நடக்குது என்பதை இஸ்ரேலும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை, ஹமாஸும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை. ஆனால் எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவில் ஹமாஸ் தரப்பாக 2 தடவைகள் போய் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள். மீண்டும் ஹமாஸினுடைய குழு நாளை அல்லது நாளை மறுநாள் கெய்ரோவுக்கு பயணிக்க இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியும் இந்த பேச்சுவார்த்தைகள் பங்கெடுக்க போவதாக ஆல்ரெடி அறிவித்திருக்கும் போது துருக்கியில் இருந்து இஸ்மாயில் ஹனியா ஹமாஸுடைய தலைவர் இன்றைக்கு தான் தோஹா கத்தாரை அடைந்திருக்கிறார். தோஹாவுக்கு போகிறவர் தோஹாவில் கத்தாருடைய பிரதமரை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது. ஆனால் அது என்ன முன்னேற்றம், எப்படி நடக்க போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் ஹமாஸ் திட்ட தெளிவாக ஒரு முடிவில் இருக்கிறாங்க. எங்கள் நாட்டை விட்டு இஸ்ரேல் படம் மொத்தமாகவே போயிடும், நாட்டை எங்களுக்கு தந்துடணும், அப்போ தான் நாங்கள் வந்து கேப்டிவ்ஸை பணைய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கே நாங்கள் தயாராகவும், இல்லாவிட்டால் நாங்கள் கடைசி வரைக்கும் விடமாட்டோம் என்று அவங்க அப்படி நிற்கிறதுனால தான், அதான் சரியும் கூட, நிற்கிறதுனால தான் இதுவரைக்கும் 210வது நாளாகவும் அங்கே சண்டை நடைபெற்று வருகிறது. எனவே இப்போ கெய்ரோவுடைய பேச்சுவார்த்தை மட்டும் என்ன நடக்கிறது, ஏன் அப்படி ஒரு மங்கள் நிலை இருக்கிறது, மயக்கமான நிலை இருக்கிறது என்கிற கேள்விகளுக்கு அப்பால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை CIA தலைவரும் இன்றைக்கு கெய்ரோ வந்திருக்கிறார். இப்படியான நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. AFP நியூஸ் ஏஜென்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு அல் ஜசீரா இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய முன்னேற்றம் குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி AFPயினுடைய செய்தியை தழுவித்தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுதான் தற்போது நடந்து வருகிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று பேச்சுவார்த்தையில் சென்று கொண்டிருக்கிறது. ஹமாஸை வந்து இடைக்கால யுத்த நிறுத்தத்துக்கு கொண்டு வரது சாத்தியமே இல்லை என்கிற முடிவுக்கு இஸ்ரேலும் வந்துவிட்ட காரணத்தினால யுத்தத்தை நிறுத்தினா மட்டும்தான் முடிவு காண முடியும் என்கிற காரணத்தினால அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. முதல் கட்டமாக 40 நாட்கள், அதாவது யுத்தம் நிறுத்தம், நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் வரும். அது எப்படி வரும் என்று கேட்டால் 3 பார்ட்டாக அதை பிரிக்கிறாங்க. முதல் கட்டம் 40 நாட்கள், 6 வீக் யுத்த நிறுத்தம் தொடரும். இந்த 6 வீக்குக்குள்ள என்ன நடக்கும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதிலே முதல் கட்டமாக 6 வாரங்களுக்குள்ளாக, 40 நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் கைது செய்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை, பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு ஈடாக பாலஸ்தீனத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய பொதுமக்களில் பெண்களை ஹமாஸ் விடுதலை செய்வார்கள். அவங்க எத்தனை பேரை விடுதலை பண்ணுவாங்க, இவங்க எத்தனை பேரை விடுதலை பண்ணுவாங்கங்கிறது இதில் தெளிவாக இல்லை. ஆனால் அவர்கள் பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணணும். 8000க்கு மேற்பட்டவர்களை வெஸ்ட் பேங்க்ல மட்டுமே அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க விடுதலை பண்ணும்போது இவங்க யாரை விடுதலை பண்ணுவாங்கன்னு கேட்டால் பெண்களை விடுதலை பண்ணுவார். சிவிலியன்கள், பொதுமக்களில் பெண்களை விடுதலை செய்வார்கள் என்பது இந்த 40 நாட்களுக்குள்ளாக
நடக்கும் என்கிற செய்திகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் காசாவுக்குள்ள இருக்கிற கடலோரத்தை ஒட்டிய, அதாவது சலாஹுத்தீன் அய்யூபி வீதிகளை ஒட்டிய பகுதிகளில் இருந்து மொத்தமாக இந்த 40 நாட்களுக்குள்ள வெளியேற வேண்டும். நாங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணுவோம், நீங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணணும் என்பதை தாண்டி சலாஹுத்தீன் அய்யூபி ஹைவே அந்த பகுதிகளை தாண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்ரேலுடைய படைகள் மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலுக்குள் நுழைந்து விட வேண்டும், பின்வாங்கி விட வேண்டும் என்பதையும் அந்த ஒப்பந்தத்தில் அவங்க சேர்த்திருக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகளுக்கு இந்த 40 நாட்களுக்குள்ளாக தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதையும் அந்த நிபந்தனையாக அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள நார்த்து காசாவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய மக்கள், தற்போது சவுத்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் நார்த்து காசாவுக்கு குடியேறவும் முடியும். அருமையான ஒப்பந்தம். அவங்க கட்டமாக கொண்டு வர்றாங்க, வலிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இந்த விவகாரத்திலும் ஹமாஸ் ஜெயிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அருமையான ஒரு தந்திரமான ஒரு திட்டம். இதை பார்த்துட்டு தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இவர்கள் தந்திரமாக நம்மை வலிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டாப்ல. தந்திரமாக வலிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவங்க அப்படித்தாண்டு வச்சுக்கிறீங்களேன். அவனே சொல்லி இருக்கிறான், கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தீங்களாண்டு. உலகத்துக்கே பார்த்தா தெரியும், உங்களை வலிக்கு தாண்டா கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி வலிக்கு கொண்டு வராங்கன்னா 40 நாட்களுக்குள்ள இதுவெல்லாம் நடக்கும். இப்படி இருக்கும்போது நார்த்து காசாவில் இருக்கிற வெளியேறிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய இடங்களுக்கு போக முடியும். அங்கே இடம் இல்லை, எல்லாமே கட்டடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்ட கட்டடங்கள் தான் இருக்குது. ஆனாலும் அவர்கள் அங்கே செல்ல முடியும் என்பது அந்த அக்ரிமெண்ட்ல வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 40 நாட்களுக்குள்ளாக தங்களிடம் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய பட்டியலையும் ஹமாஸ் வழங்கும். இதில் உள்ள ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால், எத்தனை பேரை கடத்திக்கிட்டு ஹமாஸ் வந்தார்கள் என்பது இதுவரைக்கும் ஹமாஸ் வெளிப்படையாக சொல்லலை. அதனால இஸ்ரேலுக்கும் கரெக்டாக தெரியாது எத்தனை பேரை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இதில் ஆம்பளைகள் எத்தனை, பெண்கள் எத்தனை, குழந்தை மற்றவங்க எத்தனைங்கிறதெல்லாம் எதுவுமே எந்த தரவுகளுமே இஸ்ரேலிடத்தில் இல்லை. நாங்கள் எப்படி தெரியுமா, துல்லியமாக எங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியும், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, துல்லியமாக எங்களுக்கு தெரியும், நாங்களாம் அப்படி பார்த்துருவோம் பாருங்க என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உலகம் முழுக்க பீத்திக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு தங்களோட நாட்டிலிருந்து எத்தனை பேரை தூக்கிட்டு வந்திருக்காங்கிறது தெரியாது என்பது மகா கேவலமாக இல்லையா? மகா கேவலமான ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 40 நாட்கள் முடிகிற நேரத்தில் அதுக்கு பிறகு ஒரு 3 வாரங்கள், 3 வாரம்னா 21 நாட்கள் என்கிற இன்னொரு கட்டம் தொடங்கும். அந்த 21 நாட்கள் 3 வாரங்களில் என்னாகும் என்று சொல்லி சொன்னால், காசாவில் நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருகிற வகையில் அடுத்த கட்ட வேலைகள் நடக்கும். குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவங்கள் சென்ட்ரல் காசாவில் இருந்து இந்த 3 வாரங்களுக்குள்ளாக மொத்தமாக வெளியேற வேண்டும். சென்ட்ரல் காசாவில், அதாவது அங்கே இருக்கக்கூடிய கான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து மொத்தமாக அவர்கள் வெளியேற வேண்டும். இது 2ஆம் கட்டமாக நடக்கக்கூடிய காரியம். அதே நேரத்தில் காசாவில் நிரந்தரமான அமைதிக்கான ஏற்பாடுகளில் கடைசி கட்டம் மீண்டும் ஆரம்பமாகும். அந்த கட்டம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், இஸ்ரேலில் சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கப்படுகிற பாலஸ்தீன மக்களுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், பொதுமக்கள் அதே மாதிரி இராணுவத்தில் யாரையெல்லாம் பாலஸ்தீனத்தில் கைது செய்து ஹமாஸ் வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். அவங்கள இது கடைசி கட்டம். அவங்களும் ஒட்டுமொத்தமான பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணிடுவாங்க. இவர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் விடுதலை செய்வார்கள். இப்படி விடுதலை செய்யப்படுற நேரத்தில் காசாவில் இந்த சண்டை நடக்கும்போது கைது செய்யப்பட்ட இராணுவ சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்ரேலுடைய, அவர்களை இந்த பேச்சுவார்த்தைகள் ஒட்டுமொத்தமாக நிரந்தர அமைதி வந்துருச்சு என்று ஆகுகிற வரைக்கும்
அந்த இராணுவத்தை சேர்ந்த யாரையும் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி திட்டவட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஏஎஃப்பி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மூன்றாம் கட்டம் ஆரம்பிக்கும் போது மூன்றாம் கட்டத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் ஹமாஸ் கைது செய்து கொண்டு வந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதலால் கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுடைய பாடியினுடைய எச்சங்கள் பேலன்ஸ் பகுதிகள் எது இருக்குதோ அந்த பகுதிகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலிடத்தில். பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீன இராணுவம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இறுதி முடிவு என்னென்று கேட்டால் 5 ஆண்டுகள் புனரமைப்பு பணிகள் நடத்தப்பட வேண்டும். அதற்கு இஸ்ரேல் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும், சர்வதேச நாடுகளும் தலையிட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு காசா மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்படும். இதற்கு சர்வதேச நாடுகள் தேவையான உதவி ஒத்தாசைகளை எல்லாம் பண்ணணும். அதாவது இஸ்ரேலும் இதற்கான உதவி ஒத்தாசைகளை பண்ணணும். 5 ஆண்டுகளுக்குள்ள புனரமைப்பு பணிகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஒட்டுமொத்தமான பாலஸ்தீன சுதந்திர தேசம் இந்த உலகத்தில் மிளிர வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஹமாஸ் இதற்கு தயாராக இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலும் இதற்கு பச்சை கொடி காட்டிக் கொண்டிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தவிர அவருடைய ஆட்சிக்காக வேண்டி அவருடைய பதவிக்காக வேண்டி அவர் நின்றாலும் அமெரிக்கா இதற்கு சப்போர்ட்டாக இந்த தீர்வுக்குத்தான் வர வேண்டும் என்கிற ஒரு நிலை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் இதை சக்சஸாக முடிப்பதற்கு அருள் புரிய வேண்டும். இது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய கோரிக்கை, ஆசை, அவாவாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அதே போன்ற இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்ட்டினுடைய அல் குதுஸ் படையணி என்று கிட்டத்தட்ட 14 குழுக்கள் காசாவிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாக்கள் லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈராக்கில் இருந்து ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு குழு தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அது ஈராக் அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற இராணுவ பிரிவு என்கிற செய்திகளையும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இப்படியான நேரத்தில் ஹூதிகள் ஒரு புறமாக யமன்ல இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதும் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி பல பகுதிகளிலிருந்தும் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆக்சிஸ் நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற நாடுகளில் இயங்கக்கூடிய குழுக்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரத்தில் இன்றைக்கு 210வது நாளிலே முதல் தடவையாக பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு குழு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது, ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த ட்ரோன் அட்டாக் அவங்க நடத்துகிற வீடியோவையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடிய அதாவது சராயா அல் அஸ்தார் என்கிற குழுதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை பஹ்ரைன் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இவர்களும் ஈரானுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுவாக அறியப்படுகிறார்கள். பஹ்ரைனுக்குள் இருந்து இவர்கள் இயங்குவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பஹ்ரைன் இவர்களை தீவிரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது. அமெரிக்காவும் இவர்களை தீவிரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நகரமாக இருக்கக்கூடிய உம்முல் ரஷ்ராஷ் என்கிற ஈலாது துறைமுக நகரத்தை நோக்கித்தான் இன்றைக்கு ட்ரோன் அட்டாக்கை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ரோன் அட்டாக் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் இஸ்ரேல் இதுவரைக்கும் வெளியிடாத நிலையில் பஹ்ரைன் இந்த தாக்குதல் நடைபெற்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது எங்களுடைய எல்லைக்கு வெளியிலே நடந்திருக்கிறது என்று பஹ்ரைன் சொல்றாங்க. அது எப்படி அவங்க சொல்றாங்கங்கிறத அவங்க தெளிவுபடுத்தல. எங்களுடைய நாட்டு எல்லைக்கு வெளியிலன்னா பஹ்ரைனுடைய நாட்டு எல்லைக்கு வெளியில இருந்து தாக்குறதாக இருந்தால்
அவங்க சவுதியினுடைய எல்லையிலிருந்து தான் தாக்குதல் நடத்தணும். ஏன்னா பஹ்ரைனோட ஒட்டி இருக்கக்கூடியது சவுதி அரேபியாவாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் பஹ்ரைனுடைய குழு தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய குழு தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எங்க எல்லைக்குள்ளே இருந்து தாக்கல என்று சொல்லி பஹ்ரைன் சொன்னாலும் இதற்கு பஹ்ரைன் தான் பொறுப்பு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் பஹ்ரைன் இதை எங்கள் எல்லைக்கு வெளியில இருந்து நடத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி மறுத்து இருக்கிறார்கள். ஆனால் தாக்குதல் நடத்திய வீடியோவை இன்றைக்கு பஹ்ரைன் சார்ந்த குழு, பஹ்ரைனில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய குழு வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இது இப்படி பஹ்ரைனில் இருந்தும் ஒரு குழு தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த குழுவும் ஈரானிய ஆதரவு பெற்ற ஒரு குழு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை என்கிற நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் காசாவுக்குள்ள நடக்கிறது என்பதை பார்த்தால், காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி பலவிதமான தாக்குதல்களையும் கஸ்ஸாம் பிரிகேட் முடுக்கிவிட்டிருக்கிறது. கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு பல இடங்களில் காசாவுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக காசாவுக்கு வெளியில் லெபனானில் இருந்து கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், கஸ்ஸாம் பிரிகேடுங்கிறது காசாவுக்குள்ளே இருந்தும் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அடுத்ததாக லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லாக்கள் செயல்படுகிற அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடும் லெபனானிலே செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு லெபனானில் இருந்துதான் இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹமாஸ். அந்த தாக்குதலுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதை நம்ம பார்க்கலாம். இது ஏதோ ஒரு வெஹிக்கிளில் வச்சு தான் இந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள். சரமாரியான தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் இந்த இடத்துல இருந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பயங்கரமான ஏவுகணை தாக்குதல் ஒன்றை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பலவிதமான ஏவுகணைகள், பலவாறு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்துகிறது. கிட்டத்தட்ட 2.5 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், சரமாரியாக ஏவுகணைகள் எரியப்படுகிற, வீசப்படுகிற காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. இந்த வீடியோக்களுடைய ஒரிஜினல் வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலையும் அல்ல அரபியாவினுடைய பக்கங்களிலும் இன்னும் பல ஊடகங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளவுக்கு கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலுடைய நகரங்களை நோக்கி ஹமாஸ் ஏவி இருக்கிறார்கள். இது காசாவுக்குள்ளே இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. லெபனானில் இருந்து கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் பாரிய ஏவுகணை தாக்குதல்களாக இது அமையப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்க முடியும், அந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய கருவி தான் இதை காட்டுறாங்க. அதிலிருந்து தான் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் வீடியோக்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி கஸ்ஸாம் பிரிகேட் பலவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த காட்சிகள் தான் இன்றைக்கு பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடியதாக சொல்லக்கூடிய குழுவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அவர்கள் இஸ்ரேலுடைய ஐலாது துறைமுகத்தை நோக்கி இந்த ஏவுகணை, அதாவது ட்ரோன் அட்டாக்கை நடத்தி இருக்கிறாங்க என்கிறத அவங்க வீடியோவாக வெளியிட்டிருக்கிறத இன்றைக்கு பல ஊடகங்களும் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஜசீரா இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்டு இது பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடிய குழுதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஐலாது துறைமுக நகரத்தை நோக்கி, இஸ்ரேலை நோக்கி ஏவப்படக்கூடிய காட்சியாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வந்தது ஹெஸ்புல்லாக்கள். குறிப்பாக ஹெஸ்புல்லாக்கள் நடத்திய ஃபலக் என்கிற ஒரு ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இன்னும் பல ஏவுகணை தாக்குதல், புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் நடத்தி வந்த நேரத்தில் இன்றைய தினம் முதல் தடவையாக ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய, ஈராக்கினுடைய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற, ஈரானுடைய சார்பாக இயங்கக்கூடிய ஆயுத குழு இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஏவுகணைகள் படுபயங்கரமான ஏவுகணைகள், கப்பல்களையே தாக்கக்கூடிய ஏவுகணைகள் என்று சொல்லப்படுதல் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரியான ஏவுகணை தாக்குதல் இது ஈரான் இஸ்ரேல் மீது
மீது கடைசியாக நடத்தினாங்களா இல்லையா, அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு நிகரான தாக்குதல்களாக இருக்கிறது. இதுவரைக்கும் இப்படியான ஒரு தாக்குதல் காட்சிகள் ஹெஸ்புல்லாக்களிடம் கூட காட்டப்படவில்லை. அவங்க கூட இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியதாக எப்போதும் அறிவித்திருக்காத நிலையில்தான் இப்படியான படு பயங்கரமான ஏவுகணை தாக்குதல் ஒன்றை இன்றைக்கு ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய அந்த குழுவினர் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல்கள் போய் அட்டாக் ஆகிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியை நம்ம பார்த்தா தெரியும் எவ்வளவு படுபயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று. இந்த தாக்குதல்கள் என்ன விதமான தாக்கங்கள் அங்கு உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவராவிட்டாலும் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அங்கே தாக்குதல் ஹிட்டா அங்கே போய் தாக்கப்படக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய பகுதிகளில் சென்று இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே அதைத்தான் எடுத்து காட்டுறாங்க. 3 இடங்களில் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களும் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலுடைய காட்சிகள் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இஸ்ரேலிய இராணுவம் தங்கக்கூடிய முகாம்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஹெஸ்புல்லாக்களும் அதே போன்ற கஸ்ஸாம் பிரிகேடு என்கிற ஹமாஸினுடைய படைப்பிரிவும் இஸ்ரேலை நோக்கி பலவிதமான தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எல்லாம் பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டங்களாக அமைந்திருக்கிறது. பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படுகிற போது, பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிற போது ஹெஸ்புல்லாக்களும் நாங்கள் தாக்குதல்களை நிறுத்திவிடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்தால் ஹெஸ்புல்லா என்கிற ஒரு குழு எதற்கு என்கிற ஒரு கேள்வியே எழுந்து விடுகிற அளவுக்கு, ஏன்னா ஹெஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டு ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிறதே பாலஸ்தீனத்திற்கான தாக்குதலாகத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன பூமி மொத்தமாக விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீனம் தனிநாடாக ஆகிவிட்டால் பாலஸ்தீனத்துடனான தொடர்பு தான் லெபனானுக்கு இருக்க போகிறது, லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இருக்க போகிறது. எனவே இந்த தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டு மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கில் மொத்தமான அமைதி திரும்ப வேண்டும் என்றால் ஈராக்கினுடைய மக்கள், ஈரானுடைய மக்கள், பாலஸ்தீன மக்கள், ஏன் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் கூட நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் பாலஸ்தீன விவகாரத்தில் தீர்வு எட்டப்பட வேண்டும். அது எட்டப்படாமல் எந்த விதமான ஒரு நிம்மதியான மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பது அந்த சூழ்நிலைகளை பார்த்தாலே நமக்கு தெரியுது. தினம்தோறும் ஒவ்வொரு குழு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அங்கே பதட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்று சமாதானம் உருவாக வேண்டும், பாலஸ்தீனம் தனிநாடாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹூதிகள் இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ஏலாது துறைமுகத்தை நோக்கியும் நடத்தியிருக்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு அவங்க விடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான், அதாவது ரஃபா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்தால் கண்டிப்பாக விரிவான தாக்குதல்களை நாங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகளின் கப்பல்கள் மீது நடத்துவோம். அது 4ஆம் கட்ட தாக்குதலாக அமையும். அந்த தாக்குதல் வித்தியாசமானதாக அமையும் என்றெல்லாம் இன்றைக்கு ஹூதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிற அதே நேரத்தில் இறுதியாக நாம் இன்றைக்கு சொல்ல இருக்கிற ஒரு செய்தி தான், இன்றைக்கு லண்டன் பிபிசியினுடைய தமிழ் பிரிவு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் மற்ற அரபு நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவோடு, குறிப்பாக சவுதியும் ஜோர்தானும் இணைந்து அமெரிக்காவோடு புதிய இராணுவ கூட்டமைப்பொன்றை உருவாக்க இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் நம்ம 3 நாட்களுக்கு முன்பதாகவே இது தொடர்பான செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நேட்டோவுக்கு நிகரான மத்திய கிழக்கு நாடுகளை ஒருங்கிணைத்து ஒரு நேட்டோ படையை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விரும்புகிறார். அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதிலே அரபு நாடுகள் இணையுமா? அரபு நாடுகள் இணைந்து தற்போதைய நிலையில் ஈரானுக்கு எதிரான
இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்தவரையில் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்படி அவர்கள் செயல்பட வாய்ப்பு இருப்பதாக இருந்தால் அதைவிட ஈரானை விட பலம் குறைந்த ஹூதிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்க வேண்டும். அவர்கள் ஹூதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுடைய செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவிலே இணையவில்லை. பஹ்ரைனை தவிர எந்த ஒரு அரபு நாடும் இணையவில்லை என்பதிலிருந்து காசா விவகாரத்தில் காசாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக ஈரானே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு இராணுவ கூட்டமைப்பை அரபு நாடுகள் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்லிட முடியாது, வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. அப்படி ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த செய்தியையும் உங்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும், நம்மை போன்ற நிம்மதியான மக்களாக அவர்களும் வாழ வேண்டும், சுதந்திர தேசத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அது மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் முடிந்தால் குரல் எழுப்ப வேண்டும். அதை நம்மால் செய்ய முடியும். இதே நேரத்தில் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வழங்க முடியும். உங்களால் முடிந்த 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய், 10,000 ரூபாய், 10 லட்சம் எது முடியுமோ அவற்றையும் வாரி வழங்குங்கள். பல ஊர்களிலும் இதற்கான வசூலிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பல இன்றைய ஜும்மா நாளில் கூட தாராபுரம் வரைக்கும் மன்னார் தாராபுரத்தில் கூட இன்றைய தினங்களில் அதற்கான வசூலிப்பு பணிகள் நடைபெற்றிருப்பதை பார்க்க முடியும். மாவனல்ல ஜாகிரா கல்லூரி சார்பாக அதற்குரிய கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்களை கொண்டு போய் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஜனாதிபதியிடத்தில். இப்படி பல தரப்பில் இருந்தும் இலங்கை முஸ்லீம்கள் அதற்கான பங்களிப்புகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதிலே நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். காசா ஃபண்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்துக் கொள்கிறேன். இவற்றை மட்டும்தான் நாம் அந்த மக்களுக்காக செய்ய முடியும். இது தவிர்த்து எதையும் நாம் மார்க்க ரீதியாக செய்ய முடியாது, செய்யவும் கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.